அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் தியாக திருநாள் பக்ரீத் தொழுகையை நாங்கள் நிறைவு செய்துவிட்டு எங்களுக்கு மத்தியில் அன்பையும் இரக்கத்தையும் நாங்கள் பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். சுருக்கமாய் சொல்வதாக இருந்தால், இந்த பக்ரீத் தியாக திருநாளின் பின்னணியில் ஒரு மகத்தான சாதனையாளர் இருக்கிறார். அவர் பெயர் இப்ராஹிம். இவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஏராளமான தியாகங்களை செய்திருக்கிறார். ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் இவர் ஒட்டுமொத்த தியாகங்களும் அமைந்திருக்கிறது. இறைவன் சொன்னான் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையில் ஏராளமான தியாகங்களை செய்திருக்கிறார். இந்த தியாகத்தின் பின்னணியில்தான் ஒவ்வொரு ஆண்டும் பக்ரீத் பண்டிகையை தியாக திருநாளாய் உலகம் முழுவதும் இருக்கிற கோடான கோடி முஸ்லிம்கள் இந்த இப்ராஹிம் என்ற ஒருவரின் வாழ்க்கையை நினைவுகூரும் முகமாக நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த இப்ராஹிம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் இருக்கிற பல்வேறு பாவமான காரியங்களை எல்லாம் விட்டு விலகுவதற்காக அவர்களிடம் ஏராளமான பிரச்சாரங்கள் செய்தார். மது போதைகளை விட்டொழித்தார். எது மக்களுக்கு மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கிறதா அது போன்ற காரியங்களை எல்லாம் விட்டு இந்த இப்ராஹிம் அவர்கள் மக்களை நேரான பாதையில் வழி நடத்தினார். இந்த சபையிலே பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கூடியிருக்கிற இந்த சபையில நாங்கள் எடுத்திருக்கிற சபதம் என்னவென்றால், இப்ராஹிம் அவர்கள் எவ்வாறு பரிசுத்தமாய் வாழ்ந்தார்களோ அது போன்ற வாழ்க்கையை நாங்கள் கடைபிடிப்போம் என்ற உன்னதமான சபதத்தை எடுத்துதான் பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் இந்த இடத்திலிருந்து நாங்கள் களைய போகிறோம். மற்றும் ஒரு அம்சமாய் இதற்கு பிறகு நாங்கள் எங்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிற ஆடு மாடு ஒட்டகம் ஆகியவற்றை அறுத்து அந்த பிராணிகளை இறைவனுக்காக அறுத்து ஏழைகளுக்கு நாங்கள் விநியோகம் செய்ய இருக்கிறோம். இது மிக முக்கியமான அம்சம். நாங்கள் எப்படி மகிழ்ச்சியாய் இருக்கிறோமோ அதுபோன்று முஸ்லிம்களாகிய எல்லா ஏழைகளும் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற விதமாய் இந்த பிராணிகளை அறுத்து நாங்கள் அந்த மாமிசங்களை நாங்கள் விநியோகம் செய்ய இருக்கிறோம்.